கிருத்திகை மாதம் ஒரு புனிதமான கிராமம் சிவபக்தர்களால் நிரம்பியிருந்தது. அந்த கிராமத்தில் வசித்தார் திருநெல்வேலி நந்தன். மிகுந்த சிவபக்தி கொண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் கடுமையான விரதம் மேற்கொண்டு பரமேஸ்வரனை நினைந்து தியானம் செய்வார். நந்தன் ஒரு நாள் வழக்கம் போல சிவன் கோவிலுக்கு சென்றபோது உள்ளங்கையில் இருந்து தாமரை மலர்கள் விழுந்தன. இதை காண அவர் ஆச்சரியமடைந்தார். அதே சமயம் அவருக்குள் ஒரு உள்ளுணர்வு எழுந்தது. அவர் உள்ளத்தில் தோன்றியது, நான் சிவபக்தன், ஆனால் நம் இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபடாமல் என் வழிபாடு முழுமையடைவதா? அந்த எண்ணத்தோடு அவர் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு புறப்பட்டார். திருச்செந்தூருக்கு செல்லும் வழியில் ஒரு சிறுவன் வந்தான். அவன் அழகாக மணிக்கட்டிகள், செந்தாமரை போன்ற முகம், கருஞ்சிலை போன்ற திருமேனி கொண்டவன். அவன் புன்னகையுடன், எங்கே போகிறீர் சிவபக்தரே என கேட்டான். நந்தன் அந்த சிறுவனிடம், நான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்க செல்கிறேன் என்றார். அப்போது அந்த சிறுவன், நீ ஏன் சிவபக்தனாக இருந்து முருகப்பெருமானை வழிபடுகிறாய்? சிவபெருமான் போதாதா என்று கேட்க நந்தன் சிறிது குழம்பினார். அவர் மெதுவாக, சிவபெருமானே உலகத்துக்கே காரணன், ஆனால் முருகன் அவருடைய உண்மையான சக்தி. அப்பா இல்லாமல் மகன் இருக்க முடியாது, மகன் இல்லாமல் அப்பா இருக்க முடியாது, எனவே இருவரும் ஒன்றே என்று விளக்கியார். அந்த சிறுவன் உடனே ஆறுமுகத்தோடு, பன்னீர் கரத்தோடு, மணிமுத்து மினுங்கும் வடிவில் சண்முக பெருமாளாக உருவெடுத்து நின்றார். நந்தா, உன் பக்தி உண்மையானது, சிவபக்தியும் முருகபக்தியும் ஒன்றே. நந்தன் கதறி விழுந்து, வேல் முருகா, சிவசிவா என்று கரைந்தார். சிவன் வழிபாடும் முருக வழிபாடும் ஒன்றே என்பதை உணர்த்திய ஒரு அற்புதமான அனுபவம் இது. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.